Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பேசின ஒரு பேச்சு தற்போது பெரும் விமர்சனத்தை தமிழக அரசியலில் கிளப்பியிருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அவர்களை திமுகவினர் துன்புறுத்துகின்றனர் அப்படின்ற ரீதியில் பிரதமர் மோடி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர் வைத்த அந்த விமர்சனத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் அப்படின்ற பதவி அனைவருக்குமானது. அப்படிப்பட்ட பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள், அதாவது திரு மோடி அவர்கள், தேர்தல் அரசியலுக்காக இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. தொடர்ந்து அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, பாஜக பிற மாநிலங்களில் அரசியல் செய்யும் போதெல்லாம் தமிழர்களை இழிவுபடுத்துறத ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் படிக்கும்போது நமக்கும் அது ஏற்புடையதாக தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதமர் பதவி அப்படின்றது அனைவருக்குமானதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அனைவருக்குமானது. அதே போல பிற மாநில மக்கள் மேல வன்மத்தை பரப்பும் வகையில் அரசியல் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கூடாது. ஸோ இந்தந்த ரீதியிலெல்லாம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து ஏற்புடையது தான் அப்படின்னாலும், பிரதமர் மோடி அப்படிதான் பேசினாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த கேள்வி எழக்கூடிய அதே நேரத்தில் சில ஃப்ளாஷ்பேக்ஸும் நமக்கு ஞாபகம் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் முதலாவது விஷயம் இதுதான். திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி 2022ஆம் ஆண்டு கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தோட பட்டமளிப்பு விழாவில் இவர் கலந்துக்கிறார். கலந்துக்கிட்டு மேடையில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால், ஹிந்தியை விட ஆங்கிலம் தான் உயர்வான மொழி, கோவையிலேயே ஹிந்திக்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, பானிபூரி தான் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. திரு பொன்முடி அவர்களினுடைய இந்த பேச்சு அப்படின்றது ஹிந்தி பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக அப்போது பெரும் விமர்சனம் கிளம்பிச்சு. இரண்டாவது, மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் திரு டிஆர்பி ராஜா அவர்கள், அவர் என்ன ஒரு பதிவு போடுறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய பதிவில் ஹிந்தி பேசக்கூடிய மக்களை வடக்கன் அப்படின்னு சொல்லிட்டு டெரகேட்டரியான ஒரு டேர்மை பயன்படுத்தி குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து அவர் பீகாரி மக்களை நேரடியாகவே குறிப்பிட்டு இவர்கள் எப்போதுமே அடிமட்டத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தரம் தாழ்ந்தும் விமர்சிச்சிருக்கார். அடுத்தது பார்த்தா திரு தயாநிதி மாறன் அவர்கள், அவர் திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த எம்பி. அவர் ஹிந்தி பேசும் மக்களை எப்படி விமர்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆங்கிலம் படிச்சா உயர்வான இடத்துக்கு போகலாம். சுந்தர் பிச்சை பாருங்க, அவர் ஆங்கிலம் படிச்சதுனால தான் கூகுளில் உயர் பதவியில் இருக்காரு. ஒருவேளை சுந்தர் பிச்சை அவர்கள் ஹிந்தி படிச்சிருந்தா இந்நேரம் கட்டடம் கட்டும் வேலைக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் பண்றாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு படி மேலே போய் ஹிந்தி படித்தவங்க கக்கூஸ் தான் கழுவுவாங்க அப்படின்னும் அதே ஸ்பீச்சில் அவர் பதிவு செய்கிறாரு. கடைசியாக திமுகவினுடைய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள், அவர் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வட மாநில மக்கள், அதாவது ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு அறிவே கிடையாது அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்போ முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர்கள் தானே. திமுக கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் இவர்களும் அனைவருக்கும் பொதுவானவர்களாகத்தானே இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடியின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரோ அதே குற்றச்சாட்டுகளை தான் திமுக பண்ணியிருக்கிறதா நம்மளால இங்கே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை குறிப்பிட்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் உழைக்கும் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்குறாரு. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சிக்காரர்கள் உண்மையாலுமே வட இந்திய மக்களை தவறாக பேசின போது ஏன் கேள்வி எழுப்பலை அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. சொல்ல மறந்துட்டோம், அவர் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளையும் அமைச்சர்களையும் கேள்வி கேட்காதது மட்டும் கிடையாது, அவரே இது போன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருக்கார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஹிந்தி பேசும் மக்களை பாஜக வாக்கு வங்கியாக பயன்படுத்த முயற்சி செய்கிறது அப்படின்ற இன்னொரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறார். அப்போ பிற மாநில மக்களை வாக்கு வங்கி அரசியலுக்காக அவமதிப்பது யார், திமுகவா பாஜகவா? இந்த ஒரு முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி எழுது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. Wherever you go, whatever you do, throw a little at it.
Omax, Vest and Briefs.